ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ராவலர் இந்தியன் ஃபுட்டி. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் வந்து பிரியாணி செய்ய போகிறேன். சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன். ஸோ அது எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, 2 கிலோ சிக்கன் வாங்கி வச்சுருக்கிறேன், 2 கிலோ பாசுமதி அரிசி, அப்புறம் 1/2 கிலோ தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறேன், ஒரு 3/4 கிலோ பல்லாரி வெங்காயத்தை நீள் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், தேவையான அளவு புதினா, அப்புறம் எண்ணெய் 200 கிராம் ஆயில் எடுத்துக்கோங்க. அப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அந்த கறி மசாலா அந்த பொருட்கள், அப்புறம் ஒரு லெமன், அப்புறம் பிரியாணி மசாலா ஒரு 50 கிராம், கரம் மசாலா கொஞ்சம், சிக்கன் மசாலா கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். அப்புறம் மிளகாத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போதும். காரம் தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. மஞ்சத்தூள் தேவையான அளவு, அப்புறம் இஞ்சி, பூண்டு, மிளகு, ஜீரகம் தேவையான அளவு பேஸ்ட் பண்ணி ஒரு 4 ஸ்பூன் வச்சுருக்கிறேன். அப்புறம் கல்லுப்பு தேவையான அளவு, நெய் கடைசியாக சேர்த்துக்கிறதுக்கு தேவையான அளவு. ஓகே, சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு பிரியாணி அண்டா வச்சுருக்குறோம். இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிப்போம், 200 கிராம் எண்ணெய். எண்ணெய் நல்லா சுட்டுருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தாளிக்கிறதுக்கு உள்ள பொருள் எல்லாத்தையும் போடுங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போடுங்க. சோம்பு வேணுன்னா போட்டுக்கலாம், இல்லை உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா அதை விட்டுருங்க. நான் சோம்பு போடுவேன், அதனால் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கிறேன். நல்ல வாசனை வருது, ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கூட சேர்த்துக்கணும். கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற புதினாவையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏன்னா அதுக்கு நல்ல ஃப்ளேவராக இருக்கும் புதினா சேர்த்தா. இது நல்லா வதங்கட்டும். நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இந்த வெங்காயம், நம்ம போட்டிருக்க வெங்காயம் எல்லாம் வந்து ப்ரௌனிஷாக வரணும், நல்லா கண்ணாடி மாதிரி வரணும். அது வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கிட்டே இருக்கணும். ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கூட அப்படியே விட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ப்ரௌனிஷாக வதங்கி இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரம் அது வதங்கணும். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அந்த இன்னும் ப்ரௌனாக வரணும் அந்த வெங்காயம். அது வரைக்கும் நம்ம இதை நல்லா மூடி போட்டு வதக்கிட்டே இருக்கணும். பிரியாணி செய்யணுன்னாவே இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில். அதனால தான் இந்த வெங்காயம் மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்தாலும் கொஞ்சம் சிம்மில் வச்சு, இல்லைன்னா அடுப்பில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மெதுவாக வச்சு கரிஞ்சிடாமல் நல்லா வதக்கிக்கோங்க. எவ்வளோ கிலோ வெங்காயம் வந்து இது மாதிரி நல்லா ப்ரௌனிஷாக வதங்கி இருக்குதோ அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த வெங்காயம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, அந்த மிளகு ஜீரகம் வச்சு அரைக்கணும் கொஞ்சம். ஏன்னா இது சிக்கன்றதுனால நான் கொஞ்சம் மிளகு ஜீரகம் சேர்த்துப்பேன். அந்த பேஸ்ட்டை வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் அதே இதில் வந்து தண்ணி கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கும். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இஞ்சி பூண்டு போட்டோன்னா கொஞ்சம் அடுப்பை வந்து கொஞ்சம் மெதுவாக வச்சுக்கோங்க, ஏன்னா அது வந்து போய் அடி பிடிக்கிற அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம கிளறணும். பாருங்கள், இஞ்சி பூண்டுலாம் நல்லா வதங்கி வந்துருச்சு, பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்க போகிறோம். தக்காளி சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ வந்து இதுக்கப்புறம் நான் இது வந்து அடி பிடிக்காது, அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சு இது பண்ணலாம்.
இப்போ இந்த தக்காளி, இந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்ந்து வதங்கி நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம மசாலாக்கள்லாம் ஆட் பண்ணணும். தக்காளி போட்ட பிறகு பாருங்கள் தண்ணி விடுது. இது இன்னும் நல்லா சுண்டி வரணும், சுண்டி எண்ணெய் வரணும் மேலே. அது வரைக்கும் நம்ம இதை வதக்கணும். இப்போ தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. சேர்ந்து பாருங்க ஒன்றா அப்படியே அழகாக வதங்கி வந்துருச்சு. நல்லா தண்ணியெல்லாம் கம்மியாகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள். காரம் உங்களுக்கு வேணும்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா மிளகாத்தூள் தேவையில்லை. இது ஏன் இப்போ ஆட் பண்ணுறோன்னா இந்த மசாலாலாம் இப்போ இந்த எண்ணெயில் போயிட்டு இந்த மசாலாலாம் நல்லா வதங்கி வரும்போது அதுவே நமக்கு கலர் கொடுக்கும் இந்த பிரியாணிக்கு. அதனால தான் இந்த ஸ்டேஜில் மசாலாவை ஆட் பண்ணுறோம். கரம் மசாலா கொஞ்சோண்டு, அப்புறம் சிக்கன் பிரியாணிங்கிறதுனால கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா போடுறேன். அப்புறம் ஒரு 50 கிராம் பிரியாணி மசாலா. இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விடுங்க. இப்போ இதுவே நல்லா நமக்கு கலர் வந்துடும், பிரியாணிக்கு வந்து கலர் வந்துடும். அதனால தான் இந்த ஸ்டேஜில் போட்டு மசாலாலாம் ஆட் பண்ணுறோம். இப்போ அடுப்பை கொஞ்சம் மெதுவாக வச்சுட்டு இந்த மசாலாலாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். பிரியாணி அரிசி வந்து 2 கிலோ எடுத்திருக்கேன், இந்த பாசுமதி அரிசி. அதை நல்லா 2 டைம் கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே எடுத்து வச்சா ஒரு 1/2 அன் ஹவர் ஆகிடும் போடுறதுக்கு. ஸோ இப்பயே கழுவி நல்லா அந்த தண்ணியெல்லாம் வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த மசாலாலாம் பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை ஆட் பண்ணிப்போம். சிக்கனை கழுவிட்டு அதுலேயே மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சிக்கனை போட்டு நல்லா கிண்டி விடுங்க. அடி பிடிக்காமல் அந்த மசாலாலாம் ஒன்றா அந்த சிக்கனோட கலக்கிற மாதிரி நல்லா கிண்டி விடுவோம். இப்போ சிக்கன் போட்டு நல்லா அந்த சிக்கனும் அந்த மசாலாவும் நல்லா கலந்து ஒன்றா வந்திருக்கு. இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். அப்போ அந்த சிக்கன்லேருந்தே தண்ணி விடும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். அந்த சிக்கனோட மசாலாலாம் கலந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு ஆட் பண்ணிப்போம். உப்பு வந்து ஒரு கைப்பிடி போடுறேன். நான் 2 கிலோன்றதுனால 2 கைப்பிடி போடலாம். இது வந்து நான் அரிசியை ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் போடுவேன். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பாருங்கள், பார்க்கவே சூப்பராக கிரேவி மாரி வந்துருச்சா. நல்லா அப்படியே சிக்கன் வறுவல் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கணும். தண்ணி எவ்வளோன்னா நம்ம எவ்வளோ அரிசி எடுத்துருக்கோமோ அது மாதிரி 2 பங்கு தண்ணி சேர்த்துக்கணும். ஸோ நான் ஆட் பண்ணிக்கிறேன். 2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு 4 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிறேன். நீங்கள் எந்த கப்பால் அரிசி அளந்து எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பால் 2 பங்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 பங்கு அரிசினா 2 பங்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது பிரியாணிக்கு தேவையான அளவு நான் தண்ணியெலாம் சேர்த்துட்டேன். இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 1 கைப்பிடி தான் நான் உப்பு போட்டிருந்தேன். இப்போ 2 படி செய்கிறதுனால இன்னொரு கைப்பிடி உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு காரம் இதில் எப்படி எப்பொழுதும் பிரியாணிக்கு இருக்கணும்னா, நம்ம இதை டேஸ்ட் பார்க்கும்போது உப்பு வந்து நமக்கு கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருக்கணும். வாயில் ஊற்றி பார்த்தா கொஞ்சம் உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா அரிசி போட்டோம்னா அதுக்கு அப்போ தான் உப்பு கரெக்டாக வரும். பிரியாணிக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு கூட இருக்கிற மாதிரி காமிச்சா தான் கரெக்டாக இருக்கும்.
அப்புறம் காரம் வந்து நம்ம நாக்கில் பட்டோன்னா கொஞ்சம் காரம் லைட்டாக தெரியணும். இதுதான் இதுக்கு வந்து அளவு. இப்போ இது கூட வந்து ஒரு லெமன் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை வந்து அப்படியே ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிட்டோம்னா ஒரு 1/4 மணி நேரத்தில் நல்லா இந்த சிக்கன் வெந்து வந்துடும். சிக்கன் ஒரு 3/4 வாசி வெந்த பிறகு நம்ம அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. நல்லா கொதிச்சு நம்ம போட்ட சிக்கனும் 3/4 வாசி வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் அரிசியை ஆட் பண்ணிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஏற்கனவே நான் ஒரு 1/2 மணி நேரம் அந்த அரிசியை கழுவி நல்லா அதை வடித்து வச்சுருக்கேன். ஸோ அந்த அரிசியை நம்ம ஆட் பண்ணிப்போம். அரிசி போடும்போது எல்லா இடத்துலையும் படுற மாதிரி போடுங்க. ஒரே இடத்துல அப்படியே கொட்டிடாதீங்க, எல்லா இடத்துலையும் அப்படியே பரவனாப்பில் போடுங்க. அரிசி போட்ட பிறகு ரொம்ப கிண்டக்கூடாது. ஒரு தடவை அப்படியே எல்லாம் ஈவனாக இருக்கிற மாதிரி ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அந்த அரிசிலாம் நல்லா வெந்து மேலே வரும். அரிசி போட்ட பிறகு ரொம்ப கிண்டக்கூடாது. ஒரு தடவை அப்படியே எல்லாம் ஈவனாக இருக்கிற மாதிரி ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அந்த அரிசிலாம் நல்லா வெந்து மேலே வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அரிசி போட்டு 1/4 மணி நேரம் ஆகுது. அரிசி வந்து பாதி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ சிக்கன் எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். தண்ணி இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே சிம்மில் மெதுவாக வச்சோம்னா இந்த தண்ணியும் சுண்டி வந்துடும். அப்போ அந்த டைமில் நம்ம தம்மில் வச்சிடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு கொஞ்சம் புதினா ஆட் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டில், நல்லா வாசனையாக இருக்கும். அப்புறம் நெய்யும் கொஞ்சம் வேணுன்னா சேர்த்துக்கலாம். நெய் வேணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இப்படியே விட்டாலும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ தம்மில் போட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ அரிசி 3/4 வாசி வெந்து அந்த தண்ணியெல்லாம் சுண்டி வந்துருச்சு. இந்த டைமில் நான் இப்போ தம் போட போகிறேன். இது தம் வைக்கிறதுனா என்னென்னா, மேலே ஒரு மூடி போட்டுட்டு இந்த நெருப்பெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு அது மேலே அந்த நெருப்பு கொஞ்சம் அள்ளி அப்படியே சுற்றி பரப்பி வைக்கணும். தம்மில் வச்சாச்சு இப்போ பிரியாணியை. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே அடுப்பையும் சிம்மில் வச்சுட்டு, ஸ்டவ்வில் பண்ணிங்கன்னா சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைனா அடுப்பை வந்து மெதுவாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலே அப்படியே நெருப்பெல்லாம் அள்ளி அந்த தட்டு மேலே அப்படியே பரப்புனாப்பில் வச்சாச்சு. இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே எதுவுமே செய்ய வேண்டாம். அப்படியே விட்டிங்கன்னா அந்த அரிசி நல்லா வெந்து பிரியாணி ரெடி ஆகிடும். ஓப்பன் பண்ண பிறகு எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த கறி சாதம் எல்லாம் அப்படியே சூப்பராக வெந்து வந்துருச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக நல்லா இந்த கறியெல்லாம் வெந்து எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே கொஞ்சம் கீழே இறக்கி வச்சிட்டிங்கன்னா நல்லா பொலன்னு பிரியாணி சூப்பராக வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி ரெடி ஆகிடுச்சு.